ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான டிஷ்ஷு KFC கிறிஸ்பி சிக்கன். நாம் சிம்பிள் அழகாக டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் எப்படி இதில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்பி சிக்கன், அதாவது KFC ஸ்டைலில் நல்லா முறுமுறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு 5 பீஸ், அதாவது எப்படின்னா ஒரு 650 கிராம் சிக்கனை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கோடு நல்லா அழகாக கட் பண்ணிக்க வேண்டியது. கட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு, லெமன் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சால்ட்டு புளிப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நாம் அடுத்தது என்னென்னா என்ன சேர்க்குறங்கிறத அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லைன்னா பேஸ்ட் எதாக இருந்தாலும் ஒரு 30 கிராம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் ஸ்பைசஸ் காரமாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 ml சோயா சாஸ். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். ஏன் இப்படி சேர்க்குறோம், கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போயும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சமாக தான் சேர்த்துருப்போம். இப்போ லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ளார் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், ஏன்னா கிறிஸ்பியாக தான் செய்ய போகிறோம். அதனால் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கலாம். எப்படின்னா பெப்பர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, நாம் ஆல்ரெடி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், அதை வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்து நாம் என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் சேர்க்குறோம்னா கொஞ்சம் ஃப்ளேவரும் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால் வந்து நல்லா சேர்த்து நாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரம் வேணும்னா லைட்டாக 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் கடாயை வச்சு ஆயில் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஏன்னா 5 பீஸ் தான் நம்ம பொறிக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் லெக் பீஸ் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளார், அதாவது இப்போ மாவு, இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்கு எடுத்து நல்லா ஃபீட் பண்ணி அதாவது மிக்ஸ் பண்ணி நாம் இந்த சிக்கன் லெக் பீஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறோம்னா நாம் வச்சுருக்கிற ஃப்ளாரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மொறு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதிலேருந்து பீஸ் எடுத்து அந்த ஃப்ளாரில் நம்ம டிப் பண்ண போகிறோம். எப்படின்னா டபுள் கோட்டிங், அதாவது 2 முறை வந்து இந்த பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மேரினேட் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா மொத்த எல்லா பீஸையும் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியை நம்ம எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதாவது எப்படின்னா வாட்டர் தண்ணி அதில் நம்ம வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது டபுள் கோட்டிங் சொல்லியிருந்தனால கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி டிப் பண்ணி அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நாம் திரும்பவும் அந்த ஃப்ளாரில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள். இதே மாதிரி நம்ம தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து திரும்பவும் மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணோம்னா நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பீஸையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலை சூடு பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் ஆயிலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா பீஸையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நார்மலாக, அதாவது எப்படின்னா நார்மலாக ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். வச்சு நாம் என்ன பண்ணுறோம்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி பாருங்கள். நாம் போட்ட மசாலா எதுவுமே வந்து உறிஞ்சி போகாமல் அதுலேயே நல்லா மேரினேட் ஆகி இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணுறோம்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதோடு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டொமேட்டோ சட்னியை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் புளிஞ்சி வச்சுருந்த லெமன் இருக்குல்ல, அதோடைய இதை வச்சு அதில் தான் நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் எதில் வேணாலும் டிப் பண்ணி அப்படியே அழகாக சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்பி சிக்கனை வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இதுதான் பொழிச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. KFC சிக்கன் மாதிரி நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக செய்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்துட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.